ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கடன் குறையவே மாட்டேங்குதுங்க. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், கடன் குறைய மாட்டேங்குது. நான் என்னதான் பண்றது? பலவிதமான சங்கடங்கள், பலவிதமான பரிகாரங்கள் எல்லாமே பண்றேன். அப்போ நம்முடைய சேனல்ல சொல்லியிருக்க பரிகாரமும் நீங்க பண்ணுங்க. அதோட சேர்த்து இந்த பரிகாரத்தையும் பண்ணுங்க. என்னென்ன அப்படின்னா, 16 நாள் நீங்க நீங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஜென்ம நட்சத்திர நாள்ல இருந்து 16 நாள் கொள்ளு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராமோ 200 கிராமோ கொள்ளு தனித்தனியாக பாக்கெட் கட்டி வச்சுக்கோங்க. 16 பாக்கெட்டை கட்டி வச்சுக்கோங்க. 16 பாக்கெட்டை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கொள்ளை 16 நாட்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானமா நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த தானம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து குதிரை லாயம் இருந்ததுன்னா குதிரைக்கு தானமா கொடுக்கலாம். நீங்க இல்லை அப்படின்னா பசுவுக்கு தானமா கொடுக்கலாம். இது மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதனால அப்படின்னா, கொள்ளுங்கிறது கேது பகவானுடைய அம்சமா நம்ம பார்க்கணும். அப்போ கேது பகவான் வரும்பொழுது அந்த இடத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துவார். அப்போ கடன் குறைவதற்கான அந்த வழிகள், வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். நீங்க கடன் தவிர வாங்க மாட்டீங்க. எதனால அப்படின்னா, தொழில் நல்ல முன்னேற்றமா இருக்கும், கையில நல்லபடியா பணம் தங்கும். கையில காசு இருந்ததுன்னா எதுங்க இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்க போறோம். அப்போ 16 நாட்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 16 நாட்களுக்கு கொள்ள தானமா கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்புறம் பாருங்க, வியாபார விருத்தி, தொழில் அபிவிருத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, செல்வ செழிப்பு எல்லாமே வரும். கடன் படிப்படியாக குறை